ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலேருந்து வந்துள்ள சில முக்கியமான அப்டேட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். குவைத் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு, இண்டிகோ விமான சேவை அப்டேட், குவைத் அரசு வெளியிட்ட மோசடி லிங்க் எச்சரிக்கை, குவைத்தில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளுக்கான புதிய விதிகள். இந்த எல்லா தகவல்களையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத் அரசின் முக்கிய எச்சரிக்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, குவைத் அரசாங்கத்திலிருந்து வந்துள்ள முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத் மக்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. அதாவது சமீப காலமாக ஃபிஷிங் லிங்க் என்ற பெயரில் பல மோசடி மெசேஜ்கள் மக்களின் மொபைல்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த மெசேஜ்களில் ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகலாம், உங்கள் வங்கி தகவல்கள் திருடப்படலாம், உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம். அதனால் குவைத் அரசு தெளிவாக கூறியுள்ளது, அரசு அதிகாரப்பூர்வமாக அனுப்பும் லிங்க் மட்டும் திறக்க வேண்டும், மற்ற எந்த அறிமுகமற்ற லிங்க்குகளையும் கிளிக் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான பாதுகாப்பு அறிவுரை தான். நெக்ஸ்ட் ஹுசைனியா நிகழ்ச்சிகளுக்கு புதிய விதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போது குவைத்தில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகள் பற்றிய அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஹுசைனியா என்ற இடங்களில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளுக்கு குவைத் அரசு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இந்த இடங்களில் மக்கள் ஒன்று கூடி இமாம் அலி அவர்களின் சகாதத் நினைவாக நிகழ்ச்சிகள் நடத்துகின்றன. ஆனால் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சி அதிகபட்சம் 30 நிமிடம் மட்டுமே இருக்க வேண்டும், சட்டத்தை மீறக்கூடாது, கூட்டம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விதிகளை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்காங்க. நெக்ஸ்ட் குவைத் ஏர்வேஸ் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விமான சேவைகள் குறித்து வந்துள்ள முக்கியமான தகவல் என்னன்னா, குவைத் ஏர்வேஸ் தற்போது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள குவைத் குடிமக்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி சுமார் 1600 குவைத் குடிமக்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வர சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த விமானங்கள் நேரடியாக குவைத்தில் இறங்குவதில்லை. அவை முதலில் ஜெத்தா, தம்மாம் இங்குள்ள விமான நிலையங்களில் இறங்குகின்றன. அதன் பிறகு அந்த பயணிகள் பஸ் மூலம் சாலை வழியாக குவைத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் லண்டன் மற்றும் பிலிப்பைன்ஸ் விமானங்கள் பத்தி பார்க்கலாம். முக்கியமாக குவைத் ஏர்வேஸ் 2 நாடுகளுக்கு மட்டும் விமானங்கள் இயக்குகிறது. அவை லண்டன் மற்றும் மணிலா. இந்த விமானங்கள் அங்குள்ள குவைத் குடிமக்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வர பயன்படுத்தப்படுகின்றன. இண்டிகோ விமான சேவை அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்தியாவின் பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ சில குறிப்பிட்ட இடங்களுக்கு விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளது. மார்ச் 7 அன்று சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் விமானங்கள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் சில பயணிகள் தங்களது பயணத்தை தொடர முடிந்தது. ஆனால் இன்னும் பல விமானங்கள் கேன்சல் ஆகுது, டிலே ஆகுது. தற்போது நிலைமை மெதுவாக சீராகி வருகிறது. அதனால் சில விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. அவசர பயணங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நிலைமை முழுமையாக சரியான பிறகு அனைத்து விமான சேவைகளும் மீண்டும் இயல்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, குவைத் அரசின் ஃபிஷிங் லிங்க் எச்சரிக்கை, ஹுசைனியா நிகழ்ச்சிகளுக்கான 30 நிமிட விதி, குவைத் ஏர்வேஸ் 1600 குடிமக்களை மீண்டும் கொண்டு வர திட்டம், இண்டிகோ விமான சேவை அப்டேட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.